الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم صدق الله العظيم نحمده ونسلم على رسوله الكريم وبعد அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத்துடைய பிரதானமான கருத்தென்ன, சூரத்துல் ஹுஜராத் என்கின்ற 18 ஆயத்துக்களை கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது மதீனாவிலே கடைசி காலப்பிரிவுகளில் அருளப்பட்ட இந்த சூரா பிரதானமாக கலந்துரையாடுகின்ற விடயங்கள் பற்றி நோக்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த அமர்விலே குறிப்பிட்டது போன்று இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீருல் கபீர் என்ற அந்த குர்ஆன் விளக்க நூலிலே சூரத்துல் ஹுஜராத்தை பற்றி ஆராய்கின்ற பொழுது, சூரத்துல் ஹுஜராத்தை படிக்கின்ற எவரும் அதை வாசிக்கின்ற பொழுது அது பண்பாடுகளை பற்றி பேசுகின்ற ஒரு சூரா என்பதை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார். அவர்கள் மாத்திரமல்ல, இந்த சூறாவை ஆராய்ந்த பழைய நவீன கால அறிஞர்கள், இமாம்கள் எல்லோரும் போல இந்த சூரா பண்பாடுகளின் சூரா, ஒழுக்க விழுமியங்களின் சூரா என்று தான் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார். அந்த வகையிலே சூரத்துல் ஹுஜராத் என்கின்ற இந்த சூரா எத்தகைய பண்பாடுகளை பற்றி பேசுகிறது? இந்த சூறாவுடைய தலைப்பாக, மையக்கருத்தாக மக்காரிமுல் அஹ்லாக், உயர்ந்த பண்பாடுகள் என்றிருந்தால் அதனை எப்படி இந்த சூறா முன்வைக்கிறது? அதற்கான நியாயங்கள் என்ன? எதனை அடிப்படையாக கொண்டு இந்த சூரா பண்பாடுகளை பற்றி பேசுகிறது என்பதனை நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த சூரா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று ஆரம்பிக்கின்ற 5 வசனங்களை கொண்டிருக்கிறது. விசுவாசிகளே, விசுவாசிகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனு என்றால் நேரடியான கருத்து விசுவாசிகளே, அல்லாஹு தாலாவை, மர்மனாலை, ரசூலை நம்பியவர்களே என்று அல்லாஹு தாலா விழித்து 5 இடங்களிலே இந்த சூரத்துல் ஹுஜராத்திலே பயன்படுத்தி இருக்கிறார். இப்படியாக அல்லாஹு தாலா சூரத்துல் ஹுஜராத்திலே விசுவாசிகளே, மோமின்களே என்று விழித்து சொல்லிவிட்டு அதனை தொடர்ந்து சொல்கின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுதோ பண்பாடுகளை பற்றித்தான் பேசுகிறார், ஒழுக்கங்களை பற்றித்தான் பேசுகிறார். எனவேதான் இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 5 இந்த விழிப்புகளும் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று ஆரம்பிக்கின்ற விசுவாசிகளே என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு 5 முக்கியமான பண்பாடுகளை வலியுறுத்துவதாக அவர்கள் அழகாக விளங்கப்படுத்துகிறார். உதாரணமாக நாங்கள் அதனை இப்பொழுது பார்க்கலாம். ஆரம்ப வசனத்தை எடுத்து பாருங்கள். குர்ஆன் சூரத் ஹுஜராத்திலே 1வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி. விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முன்னால் நீங்கள் எதனையும் முற்படுத்தாதீர்கள், அல்ல அல்லாஹ்வோடும் ரசூலோடும் நீங்கள் முரண்பட்டு செல்லாதீர்கள், அவர்கள் சொல்லுவதையே நீங்கள் பின்பற்றுங்கள் என்ற கருத்திலே 1வது செய்தியாக சூரத் ஹுஜராத்திலே சொல்லிக்காரு. எனவே இது அல்லாஹ்வோடும் ரசூலோடும் பண்பாடாக நடந்து கொள்ளுதல், படைத்த ரப்புல் ஆலமீனுடனான பண்பாட்டை பற்றி அல்லாஹு தஆலா சூரத் ஹுஜராத்திலே 1வது பண்பாடாக சொல்லிக்காட்டுகிறார். உலகை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் என்கின்ற ஒரு சக்தி உலகத்தில் இருக்கிறது. அந்த சக்தியை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அவன் தந்த வழிகாட்டல்களின் பிரகாரம் வாழ வேண்டும், அவனை மீறி செயற்படக்கூடாது என்பது சூரத்துல் ஹுஜராத் சொல்லுகின்ற 1வது மெசேஜ். எனவே அங்கும் ஒரு பண்பாடு இருக்கிறது. நாங்கள் மனித சமூகத்தோடு ஏனைய படைப்பினங்களோடு நாகரிகமாக பண்பாடாக நடந்து கொள்வதற்கு முன்பதாக எம்மை படைத்த, எமக்கொரு முகவரியை தந்த, அட்ரஸை தந்த, இருப்பை தந்த, அதோடு சேர்த்து எமது வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தந்த அந்த அல்லாஹ்வுக்கும் பண்பாடாக
அல்லாஹ்வோடு நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த சூரத்துல் ஹுஜராத் சொல்கின்ற முதலாவது பண்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே அல்லாஹு தாலாவோட பண்பாடா இருப்பது போன்று ரசூலிஹி, அவனால் அனுப்பி வைக்கப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாகரிகமாக பண்பாடாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லது குர்ஆனையும் சுன்னாவையும் நீங்கள் பின்பற்றி வாழுவதுதான் உயர்ந்த பண்பாடு என்ற கருத்தை அல்லாஹு தாலா முதலாவது செய்தியாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் விரிவாக இன்ஷா அல்லாஹ் பின்னரும் பார்க்க இருக்கிறோம். இரண்டாவது ஆயத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே என்று விழித்து விட்டு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்துக்கு மேலால் உங்களது சத்தத்தை நீங்கள் உயர்த்த வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்துடைய 2வது ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார். எனவே இங்கு மற்றொரு பண்பாட்டை அல்லாஹ் தஆலா பேசுகிறார். நபியோடு பண்பாடாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுல் அன்பியா, இறுதி நபியாக வந்தவர்கள், உலகத்தின் தலைவராக அடையாளப்படுத்தப்படுகின்றவர்கள், அவர்களோடு நாகரிகமாக பண்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை மற்றொரு பண்பாடாக இந்த சூரா அடையாளப்படுத்துகிறது. மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்துடைய 6வது வசனத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு, விசுவாசிகளே உங்களிடம் ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று ஊடக பண்பாட்டை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஊடக பண்பாடு, தகவல்களில் கூட பண்பாடும் நாகரிகமும் இருக்க வேண்டும். வார செய்திகளை எல்லாம் நம்புவது அல்ல, பிழையான செய்திகளை எல்லாம் ஷேர் பண்ணுவது அல்ல, பகிர்ந்து கொள்வதல்ல. மாற்றமாக நீங்கள் அல்லாஹ்வின் ரசூலையும் மறுமை நாளையும் விசுவாசிக்கின்ற உண்மையான மனிதர்களாக இருந்தால் நீங்கள் செய்திகளை பரிமாறுகின்ற பொழுது, கடத்துகின்ற பொழுது கண்டிப்பாக அதிலே நேர்மை இருக்க வேண்டும். உண்மையான செய்திகளை நீங்கள் பரிமாறுகின்றவர்கள் இருக்க வேண்டும். வருகின்ற செய்திகளை, தகவல்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதெல்லாவற்றுக்கு முன்பதாக நீங்கள் முடிவுகளுக்கு வரக்கூடாது என்ற ஊடக பண்பாடு பற்றி, தகவல்களுக்கு முன்னால் இருக்கின்ற பண்பாடு பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்திலே 6வது ஆயத்திலே சொல்கிறார். இனி அல்லாஹ்வோடு பண்பாடா இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாகரிகமாக பண்பாடா இருக்க வேண்டும் என்று 2வது ஆயத்திலும் 6வது ஆயத்திலே விசுவாசிகளை நீங்கள் ஊடக பண்பாட்டை, தகவல்களை எப்படி கையாள வேண்டும் என்பது பற்றிய பண்பாட்டையும் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற செய்தியை 3வது பண்பாடாக சொல்லி 4வது பண்பாடு யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே என்று அல்லாஹ் தஆலா விரித்துவிட்டு 11வது ஆயத்திலே லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌம், உங்களில் ஒரு சாரார் மற்றொரு சாராரை பரிகாசம் செய்ய வேண்டாம், ஏளனம் செய்ய வேண்டாம், அல்லது நையாண்டி பயன் செய்ய வேண்டாம், ஹிண்ட் பண்ண வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டு. இதே முஸ்லிம் சமூகத்துக்குள்ளால் நாகரிகமா இருக்க வேண்டும், ஒழுக்கமா இருக்க வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும், சகோதரத்துவத்தை பாராட்ட வேண்டும், மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா 4வது பண்பாட்டை இங்கே சொல்லிக்காட்டு. எனவே முஸ்லிம் சமூக உறவுகள் எப்பவும் பலமாக இருக்க வேண்டும். யாரும் யாரை மட்டம் தட்டக்கூடாது, அண்டமைன் பண்ணக்கூடாது, ஏளனப்படுத்தக்கூடாது, கீழ்த்தரமாக நோக்கக்கூடாது. மனித சமூகத்தின் பிரதிநிதிகள் என்ற வகையிலே, முஸ்லிம் சமூகத்தின் அங்கத்தவர்கள் என்ற வகையிலே மனிதர்களுக்குரிய அந்த கௌரவத்தை, பண்பாட்டை வழங்கி அனைவரை மதிக்கின்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை சூரத்துல் ஹுஜராத்திலே 11வது வசனத்தை சொல்கிறார். இதனை பற்றி சொல்கின்ற பொழுது முஸ்லிம் சமூகத்தின் அங்கத்தவர்கள் அல்லது மனித சமூகத்தின் அங்கத்தவர்கள் முன்னால் இருக்கின்ற பொழுது அவர்களது மனதை புண்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகங்கள் எதனையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏளனமாக பேசுவது, குத்தி பேசுவது, பட்டப்பேர் சூட்டுவது, அல்லது அவர்களை மட்டரகப்படுத்துவது, ஓரங்கட்டுவது, அப்படியான ஏதோ கண்ணாலோ வார்த்தைகளாலோ அல்லது ஏதோ ஒன்று கூடாகவோ அப்படி செய்வது பிழையானது. அப்படியாக அநாகரிகமாக நீ நடந்து கொள்ளக்கூடாது என்று சூரத்துல் ஹுஜராத்திலே 11வது வசனத்திலே மற்றொரு பண்பாட்டை அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறார். எப்படி வலியுறுத்துகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, விசுவாசிகளே, விசுவாசிகளே என்று சொல்லி சொல்லி இப்படியாக அல்லாஹ் தஆலா ஒரு நாகரிகமான சமூகத்தை உருவாக்க விரும்புகிறான். நான் 5வது பண்பாடாக சூரத்துல் ஹுஜராத்திலே
12வது ஆயத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ விசுவாசிகளே இஜ்தனிபு கஸீரன் மினல்-ظன், நீங்கள் அதிகமாக தப்பெண்ணம் கொள்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். தப்பெண்ணங்களை கொள்வதை, பிற மனிதர்களை பற்றி பிழையாக நினைப்பதை, பிழையாக பேசுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது எப்படியான பண்பாடு என்றால், மனிதர்கள் இல்லாத பொழுதும், எமது சகோதரர்கள் இல்லாத பொழுதும் அவர்களை பற்றி பிழையாக பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர்களை பற்றி பிழையாக நினைப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர்களை பற்றி புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, அவர்களை மூட்டி விடுவது என்று 3வது நிலையில் அவர்கள் இருக்கின்ற பொழுதும், எங்களுக்கு முன்னால் இல்லாத இருக்கின்ற பொழுதும் அத்தகைய மனிதர்களை பற்றி நல்லெண்ணம் வைப்பது, அவர்களை பற்றி நல்லாக பேசுவது, நல்லாக நினைப்பது, நல்லாக கதைப்பது என்பது மற்றொரு பண்பாடு. இது சூரத்துல் ஹுஜராத் வலியுறுத்துகின்ற 5வது நாகரிகம், 5வது பண்பாடு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனால் தான் இந்த ஆயத்தை, இந்த சூறாவை விளங்கப்படுத்துகின்ற பொழுதெல்லாம் எல்லா அறிஞர்களும், இமாம்களும், தஃசீர் ஆசிரியர்களும் முடிவாக உடன்பட்ட ஒரு கருத்து, இது பண்பாட்டின் சூறா. ஆனால் பண்பாட்டுடைய வகைகளை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு நுணுக்கமாக, துல்லியமாக இந்த கருத்துக்களை குர்ஆன் சூரத் ஹுஜராத் கூடாக வலியுறுத்தி செல்வதை பாருங்கள். கடந்த அமர்விலே ஒரு கருத்தை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்திம பொழுதுகளில் தான் இறக்கினார். தாஹிர் இப்னு ஆஷூர் என்ற தஃசீர் ஆசிரியர்கள் சொல்லுவது போன்று இந்த சூரா குர்ஆனிலே 108வது இறங்கிய சூரா என்று அடையாளப்படுத்துகிறார். அதாவது குர்ஆனிலே 114 சூறாக்கள் தான் இருக்கின்றன. அதிலே 108வது இறங்கிய சூரா. அப்படியாக இருந்தால் கடைசியாக இறங்கிய சூறாக்களில் ஒன்று சூரத்துல் ஹுஜராத். இந்த சூறாவு கூட அல்லாஹ் தஆலா கடைசியாக முழு மனித சமூகத்துக்கும், குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துக்கும், அல்லாஹ்வை விசுவாசித்த முஸ்லிம் சமூகத்துக்கு சொல்ல விரும்பிய செய்தி, இப்படியாக பண்பாடுகளை நீங்கள் பேண வேண்டும். அல்லாஹ்வோடு பண்பாடு, ரசூலோடு பண்பாடு, தகவல்களோடு பண்பாடு, எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற சகோதரர்களோடு பண்பாடு, எங்களை விட்டு தூரத்தில் இருக்கின்ற சகோதரோடு பண்பாடு என்று 5 முக்கியமான பண்பாடுகளை யா அய்யுஹல்லதீன ஆமனூ விசுவாசிகளே என்று விழித்து அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு பண்பாட்டை அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிலே பகிர்ந்து கொள்கிறான். அது இந்த சூறாவிலே 13வது வசனமாக அமைந்திருக்கிறது. அது உலகம் தழுவிய ஒற்றுமை. யா அய்யுஹன்னாஸ், ஏ மனிதர்களே, முழு மனித சமூகத்தை விழித்து சொல்கிறார். இதுவரைக்கும் முஸ்லிம் சமூகத்தை விழித்து பேசிய அல்லாஹ் தஆலா சூரத் ஹுஜராத்திலே 13வது வசனத்திலே முழு மனித சமூகத்தை விழித்து, இன்னா ஹலக்னாகும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, உங்களை ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, ஆரஃபு, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வோடு வாழ வேண்டும், அறிமுகத்தோடு வாழ வேண்டும், சண்டை செய்து கொள்ளக்கூடாது, முரண்பாடுகளை வளர்த்துக் கொள்ளக்கூடாது, மதத்தின் பேரால், இனத்தின் பேரால் இப்படியான முரண்பாடுகளை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் மனித சமூகம் என்ற வகையில் ஒற்றுமையாகவும் நல்லிணக்கத்தோடும் வாழ வேண்டும் என்ற அந்த உன்னதமான மனித சமூகத்தை மதித்த ஒரு பண்பாட்டையும் 6வது பண்பாடாக முழு மனித சமூகத்தை விழித்து சூரத் ஹுஜராத்திலே சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு சூரா என்பதனை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அதனை பற்றித்தான் இந்த ரமதானிலே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், ஆழ்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே 5 இடங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று விழித்து அல்லாஹ் தஆலா விசுவாசிகளை என்று சொல்லி இதனை செய்யாதீர்கள், அதனை செய்யாதீர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, கடைசியாக 6வது செய்தியாக முழு மனித சமூகத்தை விழித்து எல்லோரும் ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு வாழுங்கள் என்று ஒரு அழகான ஒரு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த யூனிவர்சல் மெசேஜ் ஒன்றை அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிலேயும் சொல்லுவதை நாங்கள். அதே நேரம் இன்னொரு விடயத்தையும் இங்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளே என்று விழித்து பேசுகின்ற பொழுதெல்லாம் இப்படி செய்யாதீர்கள், அப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி செய்ய வேண்டும், எதனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிலே ஒவ்வொரு ஆயத்துக்களுக்கூடாகவும் வலியுறுத்தி சொல்வதனை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சூறா மொத்தத்தில் பண்பாடுகளை பற்றி 5-6 பண்பாடுகள், யார் யாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகான தனிப்பட்ட சமூக பண்பாடுகளை பற்றியெல்லாம் பேசுகின்ற சூறா என்பதனை நாங்கள் இந்த விளக்கங்கள் கூட புரிந்து கொள்ள முடியும். என இந்த வகையில் இத்தகைய பண்பாடுகளை எங்களது அன்றாட வாழ்வில் எடுத்து நாங்கள்
நடப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.